தொடர்ந்து அரசியல் படிப்போம், பேசுவோம், விவாதிப்போம். மறக்காம நம்ம சேனல் நியூஸ் ஃபோக்கஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள். நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். தேர்தலில் தொடர் தோல்வியை சந்திச்சாலும் மீண்டும் தேர்தலில் போட்டியிட துடிக்கக்கூடிய பாஜக நிர்வாகிகளை மாற்றக்கூடிய நடவடிக்கையை RSS எடுத்திருப்பதா நமக்கு ஒரு தகவல் வெளியாயிருக்கு. இந்த தகவலுடைய பின்னணி என்ன அப்படின்னு பார்த்தா, பாஜகவில் இருக்கக்கூடிய சில நிர்வாகிகள் RSS மேலிடத்துக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்காங்க. அந்த கடிதம் என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டில் சட்டமன்றம் மற்றும் நாடாளுமன்ற தேர்தலில் மீண்டும் மீண்டும் ஒரே நபர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்படுது. அவர்களுக்காக பெரும் செலவையும் பாஜக செய்கிறது. பலமுறை தேர்தலில் நின்று தோத்து போனாலும் அவருடைய தனிப்பட்ட செல்வாக்கு அப்படிங்கிறது தொடர்ச்சி அதிகமாயிட்டு இருக்கு. இவர்கள் கட்சியை வளர்க்காம தங்களை மட்டுமே வளர்த்துக் கொள்வதனால சில நபர்கள் மட்டுமே முகமா முன்னிறுத்தப்படுறாங்க. இந்த பிரபலமான நபர்களால கட்சியில இருக்கக்கூடிய அடுத்த கட்ட நபர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்படல. இதனால சித்தாந்தம் பாதிக்கப்படுதுன்னு சொல்லியும், கூடுதலா தமிழக பாஜகவிலையும் வாரிசு அரசியல் வந்துவிட்டதுன்னு சொல்லி ரொம்ப வேதனைப்பட்டு RSS மேலிடத்துக்கு பாஜக நிர்வாகிகள் அறிக்கையா கொடுத்திருக்காங்க. இந்த அறிக்கையின் அடிப்படையில கூடிய விரைவில் சென்னையில RSS ஆலோசனை கூட்டம் நடத்தி அதன் முடிவுகளை பாஜக மேலிடம் வேட்பாளர் பட்டியலா வெளியிடும் சொல்லியும் ஒரு தகவல் வந்திருக்கு. இந்த செய்தியை கேட்ட மிக முக்கிய பிரபலமான பாஜக நிர்வாகிகள் பல பேர் பயத்துல இருக்காங்க அப்படின்னு சொல்லணும். கூடுதலா தங்களுடைய அரசியல் வாரிசுகளா முன்னிறுத்த நினைச்ச சில நபர்களுடைய கனவுகளும் சுக்குநூறா உடஞ்சிருக்கு அப்படின்னு தான் எடுத்துக்க வேண்டியது இருக்கு. ஏன்னா தமிழக பாஜக பத்தி நமக்கு தெரியும். ஒவ்வொரு தேர்தலையும் யார் நிறுத்தப்படுறாங்கிறது நமக்கு தெரியும். 2021 யார் நின்னாங்களோ, நயினார் நாகேந்திரனா இருக்கட்டும், முருகனா இருக்கட்டும், அப்புறம் ஆர்பர் தொகுதியில நிற்கக்கூடிய வினோஜ் பி செல்வமா இருக்கட்டும், இவங்களே என்ன பண்றாங்க அப்படின்னா 2024 நாடாளுமன்ற தேர்தலும் இவர்களே மீண்டும் மீண்டும் தேர்தலில் நிற்கிறதுனால கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய அடுத்த கட்ட நபர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்படக்கூடிய சூழலே துளியும் கிடையாது. இது ஒரு பக்கம் இருந்தாலும், நயினார் நாகேந்திரன் அவர்களுடைய மகனான நயினார் பாலாஜி அவர்களுக்கு விளையாட்டு மற்றும் மேம்பாட்டு பிரிவுடைய அமைப்பாளர் பொறுப்பு கொடுத்ததே கட்சிக்குள்ள ஒரு சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு. பாஜக அப்படிங்கிறது வெளியே வாரிசு அரசியலுக்கு எதிரான கட்சின்னு சொல்லிக்கிட்டாலும், பாஜக அப்படிங்கிறது அடிப்படையில வாரிசு அரசியல் முன்னெடுத்தக்கூடிய கட்சி. அது ரொம்ப வெளிப்படையாவே நயினார் நாகேந்திரன் அவர்களுடைய அந்த பையனுடைய விஷயத்தை நமக்கு தெரிஞ்சது. குறிப்பா பாஜகவுடைய செயல் திட்டத்துக்குள்ள எந்த அளவு RSS இறங்கி வேலை செய்யுது அப்படிங்கிறது ரொம்ப வெட்ட வெளிச்சமா தெரிஞ்ச விஷயம் தான். ஏன்னா 2024 நாடாளுமன்ற தேர்தலப்ப அப்போதைய பாஜக தலைவரான JP நட்டா என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, பாஜக பெரும் அளவு வளர்ந்துடுச்சு, அதனால RSS உதவி தேவையில்லைன்னு இருப்பார். ஆனா அதனுடைய எதிரொலியா நாடாளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய தோல்வியை பாஜக சந்திச்சதை நம்ம எல்லாரும் பார்த்தோம். அதன் பிறகு மீண்டும் பாஜகவும் RSS ஒருங்கிணைக்கப்பட்ட பிறகு டெல்லி மற்றும் ஹரியானா, மகாராஷ்டிரா போன்ற தேர்தலில் பாஜக மிகப்பெரிய வெற்றி RSS ஆல கொடுக்க முடிஞ்சது அப்படிங்கிறதான் பார்க்க வேண்டியது இருக்கு. RSS BJP அப்படிங்கிறது ரெண்டும் வேற கிடையாது. RSS முடிவுகள் அடிப்படையில் தான் பாஜக செயல்படுது அப்படிங்கிறத இந்த விஷயத்தின் ஊடாக நம்மளால தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும். பாஜக தமிழ்நாட்டில் தோக்குறதுக்கு காரணம் வெறும் மீண்டும் மீண்டும் ஒரே வேட்பாளர்களை நிறுத்துறது மட்டும் காரணம் அல்ல. தமிழ்நாடு மண் அப்படிங்கிறது முற்போக்கு மண், திராவிட மண் அப்படி மட்டும் இல்லாம தமிழ்நாடு குறிப்பா மத சார்பற்ற மண் அப்படிங்கிறது தான் யதார்த்த உண்மை. இங்க மத அரசியல பாஜக செய்யும் நினைத்தா அது ஒருபோதும் எடுபடாது அப்படிங்கிறது தான் இத்தனை ஆண்டுகள் பாஜக தோல்வி அடைகிறதுக்கு காரணமா இருக்கு.